Hi guys, welcome to our channel 6th standard max chapter 2ல introduction to algebra lesson தான் பார்க்க போகிறோம். அதில் exercise 2.1ல 4th sum பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வர sums, இதுக்கு முன்னாடி வர chapter, first chapter எல்லாமே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஈஸியாக எப்படி மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்றது நம்ம எல்லாமே டிப்ஸோடு கொடுத்துட்ருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனலை கிளிக் பண்ணி பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா சம்ஸ் வேணும்னா கமெண்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் அந்த சம்ஸை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக மேக்ஸில் சென்டம் எடுக்கிறதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கண்டிப்பாக சென்டம் எடுக்கலாம். நம்ம சேனலை நல்லா கவனித்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸ் பொறுத்தவரை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நடுவில் வர சின்ன சின்ன ப்ராப்ளம் எல்லாம் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியாமல் போயிடும். இப்போ வாங்க 4th sum பார்க்கலாம். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அறிவழகன் is 30 years younger to his father. Write அறிவழகன்ஸ் ஏஜ் in terms ஃபாதர்ஸ் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நான் ஈஸியாக சொல்லித்தரோம். இதில் இருக்கிற மாதிரி வளவலன்லாம் சொல்ல வேணாம். இப்போ பாருங்கள், ஃபாதர் ஏஜ் தான் எப்போவுமே அதிகமாக இருக்கும், ஆமாங்களா? சன் ஏஜ் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்கும்னா என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் பண்ணுவோம். கம்மியாக இருக்குன்னா மைனஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த சம்மை பார்த்தாவே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஃபாதர் ஏஜ் வந்து அதிகமாக இருக்கும், சன் ஏஜ் தான் கம்மியாக இருக்கும். கம்மியாக இருக்குன்னாவே நம்ம மைனஸ் தான் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாதர் ஏஜ் வந்து தெரியல, ஆனால் சன்னோட ஏஜ் வந்து 30 years அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவழகனோட ஏஜ் வந்து 30 years அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ன்னு வந்தாவே ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அறிவழகன் ஈக்குவல் டு 30 years. அப்போ அறிவழகனோட ஏஜ் வந்து 30 yearsனு சொல்கிறாங்க. ஃபாதரோட ஏஜ் வந்து நமக்கு தெரியல. எங்கன்னா என்ன, பெரியவங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேங்களா? ஃபாதரோட ஏஜ் வந்து நமக்கு தெரியல. இப்போ இங்கே பாருங்கள், ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு, ஆமாங்களா? அதுக்கப்புறம் தான் சன்னு. ஃபாதரோட ஏஜ் வந்து நமக்கு தெரியாத காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ இங்கே இதை எழுதிக்கோங்க. அறிவழகன் ஏஜ் ஈக்குவல் டு 30 years, ஓகேங்களா? ஃபாதர்ஸ் ஏஜ் ஈக்குவல் டு நமக்கு தெரியலை, அவரோட ஏஜ் வந்து நமக்கு தெரியலை. அதனால் நம்ம தெரியாத நம்பரை நம்ம எக்ஸ்ன்னு வேல்யூ கன்சிடர் பண்ணிப்போம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், ஃபாதரோட ஏஜ் தெரியல, சன்னோட ஏஜ் வந்து 30. இப்போ ஃபாதர் தான் ஃபஸ்ட்டு வருவார், ஆமாங்களா? அப்போ என்ன பண்ணணும், ஃபாதரோட ஏஜ் வந்து தெரியல, அதனால் நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். அதை போட்டுக்கோங்க, எக்ஸ். நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, டிஃப்ரென்ஸ், ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? சன்னோட ஏஜ் வந்து 30, ஃபாதரோட ஏஜ் வந்து தெரியல. பெரியவருக்கும் சின்னவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது, ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் போடுவோம், ஓகேங்களா? எக்ஸ் மைனஸ் அறிவனோட ஏஜ் வந்து 30. புரிஞ்சுதுங்களா? இவ்வளோதான் ஆன்சரே, இதுதான், ஓகேங்களா? இயர்ஸ். சுருக்கமாக சொல்லணுன்னா, பெரியவங்க ஏஜ் தான் ஃபஸ்ட்டு வரும், நமக்கு தெரியல, அதனால் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். மைனஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டு பேருக்கும், அதனால் மைனஸ். அறிவனோட ஏஜ் வந்து 30, அதனால் 30 இயர்ஸ் கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் மார்க் இருக்குது, ஓகேங்களா? இல்லைனா ஆஃப் மார்க் குறைச்சிட வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், 5th sum பார்க்கலாம். 5th sumல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் u is the even number, how would you represent the next even number அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் நம்பர்னால் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும், 0, 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஆமாங்களா? நம்ம 0வை வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். அப்போ என்ன, அதுக்கப்புறம் என்ன வரும், 2 வரும், ஓகேங்களா? இப்போ ஈவன் நம்பர் நம்ம 2ன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ இஸ் அ ஈவன் நம்பர், யூன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம என்ன பண்ணலான்னா, ஈஸியாக நான் சொல்லித்தரேன். யூன்றது அவங்களே கொடுத்துட்டாங்க. இங்கே நெக்ஸ்ட்டுன்னு கேட்குறாங்க, த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர் ஆஃப் யூ, ஓகேங்களா? யூன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. நெக்ஸ்ட்டுனா என்ன, அதுக்கப்புறம் என்ன வேரியபிள், 2 தான். ஈவன் நம்பரில் ஃபஸ்ட்டு 2 தான் வரும், ஓகேங்களா? 0நாவை கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம், 2 தான் வரும். அப்போ என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டுனாவே ப்ளஸ் பண்ணுவோம், ஆமாவா? நெக்ஸ்ட் ப்ளஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், நான் போடுறேன். 5th ஃபஸ்ட்டு ஒன் யூ அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ யூ போட்டுக்கோங்க.
இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு வாங்க. ஃபஸ்ட்டு சம்மில் இந்த நெக்ஸ்ட் ஈவன் நம்பர்னு சொன்னதால் நெக்ஸ்ட்டுன்றதுனால நம்ம ப்ளஸ் போட்டுக்கலாம். ஈவன் நம்பரில் ஸ்டார்டிங் 2 அவ்வளோதான் சம்மே. ஓகேங்களா? இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். ப்ரீவியஸ்னால் என்ன? முன்னாடி நம்பர்னால் என்ன? நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே யூ போட்டுக்கோங்க. யூ மைனஸ் 2. ஓகேங்களா? 2 தான் ஸ்டார்டிங்குன்றதுனால நம்ம 2 போட்டுக்கிறோம். ஓகேங்களா? 4th and 5th சம் நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எதனா சம்ஸ் வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணி பார்க்க முடியும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதனா சம்ஸ் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி நான் ஈஸியாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ்.